தன் குலதெய்வம் என்னவென்று தெரியாதவர்கள் தன் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளும் எளிய வழிபாடுகள். 1. பிரம்ம முகூர்த்த வழிபாடு. வெள்ளிக்கிழமையன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் குத்துவிளக்கேற்றி வைத்து அதன் தண்டு பகுதியில் மஞ்சள் வஸ்திரம், பூ சுற்றி மஞ்சள், குங்குமம் இட வேண்டும். வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம், சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். பிறகு எங்கள் குலதெய்வம் யார் என தெரியாததால் அதை வழிபட முடியாமல் நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். எங்களின் துன்பம் தீர இந்த படையலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வழிபடுவதற்கு எங்களின் குலதெய்வம் யார் என காட்டு என வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி வேண்டிக் கொண்டால் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கான வழி விரைவில் கிடைக்கும் என நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். 2. நிலைவாசல் வழிபாடு. பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் வழிபட வேண்டிய முக்கிய பகுதி நிலைவாசலாகும். நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருக்கும் என்பார்கள். அதனால் வீட்டின் நிலைவாசலில் மஞ்சள், குங்குமம் இட்டு வெற்றிலைப்பாக்கு, பழம் வைத்து தொடர்ந்து வழிபட்டு வந்தால் குலதெய்வம் நம் வீடு தேடி வந்து நம் குலத்தை காக்கும் என்பது நம்பிக்கை. நம் குலதெய்வம் வீட்டிற்கு வர இந்த செயலை செய்யலாம். மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி இவற்றை சிறிதளவு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வைத்து கட்டி வீட்டின் வாசற்படிக்கு உட்புறம் நிலைப்படிக்கு மேல் பித்தளை அல்லது செம்பு ஆணியை வைத்து அடித்து அதில் முடிச்சை மாட்டி வைக்க வேண்டும். இதற்கு தினமும் கற்பூரம் காட்டி வந்தால் ஒரு வாரத்தில் நம்முடைய குலதெய்வம் வீட்டிற்கே நம்மை தேடி வரும், நம் குலத்தையும் காக்குமென பெரியோர்கள் கூறுகின்றனர்.